வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கடாயில் முதல்ல 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் அளவுக்கு ஈரல் வறுவலுக்கு அளவுகளை சொல்லியிருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நிறம் மாதிரி வரணும்னு கிடையாதுங்க. லேசாக வதக்கி விட்டிங்கனாலே போதும். ஹோட்டலில் சாப்பிட்ற ஈரல் வறுவலை விட இது டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராமுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம ஈரல் சேர்த்துக்கலாம். 200 கிராம் ஈரலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மசாலா நல்லா ஈரலில் ஒட்டி வரணும். அந்தளவுக்கு நல்லா அதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஈரல் ரொம்பவே சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. ரொம்ப நேரம் நம்ம கலந்து விடணும்னு கிடையாது. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சீக்கிரம் இது வெந்துடும். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்த பிறகு பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வெந்து வந்திருக்கு ஈரல். இப்போ இதை நம்ம திரும்பி மூடி வைக்கணும்னு கிடையாது. இது கலந்து விட்டுட்டே ஓப்பன் பேனில் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இது போல் சுருண்டு வரும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு ஈரல். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட இது போல் பச்சை வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கவங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல். இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் பவுடரை கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ஈரல் ஃப்ரை வீட்டிலேயே சூப்பராக செஞ்சு அசத்துங்க. குழந்தைங்க வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.